ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லாட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் ஏலியன் ரோமோலஸ். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் தான் இந்த ஸ்டோரி வரும். அண்ட் ஏலியன் 2க்கு அப்புறமா நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஏலியன் ரோமோலஸ். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் டைம் லைன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான். அண்டு எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து அப்படியே நம்மளை மைண்டை அப்படியே ஃபோக்கஸ்டாக அந்த மூவி வந்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ரொம்ப இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து எப்படி திரும்ப மூவ் ஆகும், அதாவது ஸ்டோரியோடைய பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா, திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு ஒரு 12 பிஎம்க்கு இந்த படத்துடைய சீனரி ஆரம்பிக்குதுன்னா அப்படியே 1 o'clock 2 o'clock அப்படியே 3 o'clock 4 o'clock அப்படியே ஒரே டைமில் என்ன நடக்குதோ அதை அப்படியே காமிச்சிருவாங்க. அடுத்த நாள் இந்த சீன் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் இந்த விஷயம் நடக்கும். அந்த மாதிரி இருக்காது. அப்படியே ஒரே டைம் லைனில் ஒரே ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நடக்குமோ அதை நம்மக்கிட்ட அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸ்டோரி. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு நிறைய லாங்கர் ஷார்ட்ஸு சீன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். அண்டு இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா 2142 இயரில் வந்து நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியோடைய மெயின் கேரக்டர் மரியா ரேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, அந்த வேற ஒரு பிளானட்டில். ஸோ அந்த கம்பெனியோடைய பேர் வந்து வேலாண்ட் யூட்டானி. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெயின் கேரடைன் வந்து ஒரு ஆர்ஃபன். அவங்க வந்து ஒரு ஆர்ஃபன். அவங்களுக்கு ஒரு பிரதர் இருப்பாங்க. அந்த பிரதர் வந்து ஒரு அடாப்டடான ஒரு ரோபோட்டு. ஓகேவா? ஸோ ரோபோட்னால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஏலியன்ஸ் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோபோட்னால் அந்த ஆண்ட்ராய்டு தான் சொல்கிறேன். ஸோ அவங்க அந்த ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த ரெயினுடைய அப்பா எடுத்து ரீப்ரோக்ராம் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த ஆண்ட்ராய்டுடைய பர்பஸ் வந்து ஒரிஜினலாக வேறு. அதை ரீப்ரோக்ராம் பண்ணி வேறு ஒரு இதுவாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இவங்களுக்கு வந்து ஷுவராக தெரிஞ்சிடும். இந்த ரெயினுக்கு வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அந்த லேண்டில் அவங்க இருக்கிற பிளானட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் இன்னொரு அவங்களுடைய ரெயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, அப்புறம் ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து இந்த பிளானட் விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து வேறு ஒரு மெட்டீரியல் ஒன்று தேவைப்படும். அதுதான் ரெனயன்சன்ஸ். ஸோ அந்த ரெனயன்சன்ஸ் என்ற அது வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி பெருசு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெனயன்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற கிரியோஸ்டாட்டிஸ் என்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த எக்யூப்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மற்ற நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து யுவாகா என்ற பிளானட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த பிளானட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான டேமேஜ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்ட்டு அது எப்படி தாண்டி வருது தான் அந்த படத்துடைய கதை. இதுதான் ஸ்டோரி. அண்டு இந்த மாதிரி ஸ்டோரி பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய ஏலியன் படத்தில் நிறையவே பார்த்துருக்கோம் நம்ம. அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நபர்கள் வந்து இந்த ஷிப்புக்குள்ளே அபேண்டன் ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சி, இல்லைன்னா ஹண்டடான ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சி அங்கே என்ன நடந்தது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இதில் கொஞ்சம் இன்னும் நல்லா வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. அது ஏன்னா வந்து இந்த அபண்டன்ஷிப்குள்ளே வர நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மினிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஏலியன் 2வும் இதே மாதிரி ஃபார்மட் தான். அது நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு எனக்கு வந்து இந்த படத்துடைய ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைனு, அதுக்கப்புறம் விஷுவலாக சூப்பராக எடுத்திருப்பாங்க. சவுண்ட் டிசைன், எஸ்எஃப்எக்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்ச காட்சிகள் அதெல்லாம் என்ன ஏது அதை நம்ம பார்ப்போம். அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயங்க, இந்த மூவியோடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா வேலாண்டு யூட்டானி அவங்க வந்து ப்ராப் ஒன்று இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய ஒரு ரெக்கேஜ் ஒன்று இருக்கும். யூஎஸ்சிஎஸ் நாஸ்ட்ரோமோ அந்த ரெக்கேஜை வந்து ரீகவர் பண்ணி அவங்க வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் முதல்ல ஓப்பனிங் சீன் ஒன்று காப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ஸ்டன் ஸ்டார் காலனி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் ஒரு பிளானட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டோட பேர் வந்து LV-410. ஸோ இந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கும். அண்ட் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் க்ரௌடடாக இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் அந்த இடம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறது, ரொம்ப பிஸியாக இருக்கும். அண்டு நிறைய வியாபாரம், நிறைய பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறைய விஷயம். அண்ட் ஒவ்வொரு நபரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டார் வார் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு உலகத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துடைய மெயினான ப்ரோட்டகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெயின். அவங்க தான் மெயினான ப்ரோட்டகனிஸ்ட். அவங்களுக்கு வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் ரெண்டுமே பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அது வந்து இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஸோ இதுதான். அண்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஸோ அவங்க வந்து இந்த பிளானட் விட்டு போடுறதுக்கு முக்கியமான காரணமே சன்செட்டு சன்ரைஸை பார்க்குறதுக்காக தான். ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோரியில். ஸோ இந்த ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பிளானட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் கோல்டன் எல்லோ கலர் லைட்டு. ஏன் ஒயிட் கலர் லைட் எங்கேயுமே இல்லைன்னு எனக்கு தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் ஒருவேளை இது ஏஸ்தட்டிக்னால இந்த கலர் போட்டிருக்காங்கன்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இது ஓவர் கோல்டன் எல்லோ கலர் லைட் வந்து ஓவர் யூசேஜ் ரொம்ப அதிகமாக பண்ணுறவங்களோ எனக்கு தோணுது. ஸோ இதுதான். ஸோ எல்லா இடத்துலையும் கோல்டன் எல்லோ கலர் லைட்டு தான் இருக்கும். அண்டு அந்த அந்த ஹோல் பெரிய ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ரொம்ப பிஸியாக அவங்கவுங்க ஒர்க் பண்ணிவிட்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. சவுண்ட் டிசைனிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரௌடு சேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெயின், அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து வேறு பிளானட்டுக்குள்ளே என்டர் ஆக பார்ப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என்டர் ஆகுறது, அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த இந்த இதுக்குள்ளே என்டர் ஆகுறது, ரெனயன்ஸஸ்குள்ளே என்டர் ஆகுறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து உள்ளே போவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அவங்களுடைய ஜாப் வந்து அது ஆனால் க்ரையோஸ்டாட்டிஸ் அது வந்து எடுக்கிறது தான் அவங்களுடைய ஜாப்பு. அது போய் எடுக்கிறதுக்கு போவாங்க. அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரெயினோடைய பிரதர் இருக்கிறால, அது வந்து ஒரு நபர் வந்து புல்லிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்ப ஆண்ட்ராய்டோட பேர் வந்து டேவிட். அந்த புல்லிங் பண்ணுற பர்சன் பேர் வந்து ஸ்பைக். ஸோ ஸ்பைக்குக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு என்ற ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அது காரணம் வந்து ஆண்ட்ராய்டு. ஓகே, ஆண்ட்ராய்டோடைய டஃப்பான டெசிஷனால் அவங்க அம்மா இறந்துருவாங்க. அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அதனால் அவருடைய பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அண்டு ஒன்ஸ் வந்து எல்லா குரூப்பும் அந்த 3 பேரும்
அந்த ஸ்பைக்கு, ரெயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ராய்டு, இவங்க அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் உள்ளே போன பிறகு உள்ளே போய் செக்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய வித்தியாசமான விஷயம்லாம் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்கும், அது ஆசிட் ஹோலு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும், அதெல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் ஆண்ட்ராய்டை பார்ப்பாங்க. அந்த சீன் செம்மையாக இருந்தது. அண்ட் ஆஷ் வந்து எப்படி அந்த சமயத்துலேயே ஒரு வில்லனாக இருந்தார். ஏலியன் 2லேயும் ஒரு பெரிய வில்லன் தான் அவர். அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு டஃப்பான வில்லன் தான் அவர் ஆல்மோஸ்ட்டாக எல்லா ஒரு பெஸ்ட்டு சைஃபை கேரக்டர்னால் ஆஷ் கேரக்டர் சொல்லலாம். ஏன்னா செம்மையாக சரியான வில்லன் அவர். அண்டு அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக அன்டிஃபீட்டபிளாக தான் இருப்பார் அவர். ஸோ அவரோட கம்பெனிக்கு லாயலாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த குரூ வந்து ஆஷ் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேவிட் தான் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செத்து போன ஏலியன்லாம் காமிப்பார். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனு, அந்த கேமரா ஃப்ரேமு, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டான சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லாயிருக்கும். கலர் கிரேடிங் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு அதுக்கப்புறம் ஆஷ் வந்து பார்த்திங்கன்னா டேவிட்டை ரீப்ரோக்ராம் பண்ணுற சீன் நல்லாயிருக்கும். அண்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மோஸ்ட்லி ஏலியன் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த T-40 T-20, அதாவது இந்த மினிட்டுக்குள்ளே இந்த ஷிப் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது. ஸோ அதே சீனரியோ இந்த படத்துலேயும் இருக்கும். அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவுட் சைடில் வந்து ஒரு பிளானட்டரி ரிங் ஒன்று காமிப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் ஹக்கர் வந்து அட்டாக் பண்ணோம்ல, அது வந்து செம்ம பயங்கரமாக இருக்கும். அண்டு ஃபேஸ் ஹக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து ரூம் ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் மாட்டிக்கிட்டு இருக்கும். அது பிரேக் பண்ணி உள்ளே வரும், மறுபடியும் அட்டாக் பண்ணுவோம் 3 பேரையுமே. அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த மூவி ஒப்பீனியன் வந்து நான் கொஞ்சம் சரியாக சொல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேறு மாதிரி கூட சொல்லியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கூட சொல்லியிருந்துருக்கலாம். ஓகே, அப்படியே ஓகே சொல்லணும்னு தோணுது. ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணல நான். ஸோ அப்படியே ரேண்டமாக என் மைண்டில் இருக்கிறத அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஃபேஸ் ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கிரிப்பியான ஒரு மான்ஸ்டர் இந்த ஏலியன் மூவியில். ஸோ அது நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று இருக்கும். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ரூம் டெம்பரேச்சரை செட் பண்ணிவிட்டு 3 பேருமே அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆவாங்க. ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆவாங்க. ஏன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்து ஹியூமன் பாடி டெம்பரேச்சராக ஈக்குவலைஸ் பண்ணால் அந்த ஃபேஸ் ஹக்கரால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஸோ டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எப்படின்னா, ஃபேஸ் ஹக்கர் வந்து பார்த்திங்கன்னா பாடி டெம்பரேச்சர் சவுண்டு வச்சு தான் ஒருத்தவங்களை வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அதனால் அந்த காட்சியோடைய அமைப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டேவிட் வந்து ஒரு கைண்டான ஒரு இன்னசென்ட் பர்சனில் இருந்து ஒரு வில்லனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வருவார். ஸோ அந்த சீனு விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்டு அவர் ஆல்மோஸ்ட்டாக ஒரு ஈவிலான ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கன்று கொடுப்பாரு. அண்ட் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த கன்று. ஆனால் அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ஒரு சண்டை ஒன்று வரும். அது வேறு மாதிரி ஒரு சண்டை. இதுவரை சினிமா படத்தில் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு சண்டை. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கன்று வச்சு அந்த ஏலியனை ஷூட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதான் சொன்னேன்.
அதை ஷூட் பண்ணும்போது அதுலேருந்து ஆசிட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த ஆசிட்லேருந்து ஒரு ஒரு ஆன்டி கிராவிட்டி ஒன்று ஜென்ரேட் ஆகியிருக்கும் அந்த ரூமில் அந்த சண்டை நடக்கும்போது. ஸோ அந்த ஆன்டி கிராவிட்டி ஜென்ரேட் ஆன பிறகு அந்த ஆசிட்லாம் ஃப்ளோட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் ஆசிட்லேருந்து ஆஷ் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஷ்ன்ற மாதிரி ரெயின். ஸோ அது சீன்லாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அண்டு கலர் கிரேடிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். அண்டு ஒரு பாத்வேயில் போகும்போது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் வழியாக ஒரு மாதிரி லைட் ஷேடோ அடிக்கும், அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது, அவங்க சாகுறது, இது எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்லாயிருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ சூப்பர்பான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எண்டிங்கில் வந்து வேறு ஒரு விஷயத்தை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு டெமிகாட், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த என்டையர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மைண்டில் நடக்கும், அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அது வந்து எந்த அளவுக்கு யதார்த்தம்னு தெரில, பட் ஆனால் அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க கைஸ். அண்டு அந்த ரெயின் கேரக்டரை நடித்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டேவிட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுதான். அண்ட் இன்னும் அந்த ஊண்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்ப டஃப்பான கேரக்டர் தான். பட் ஆனால் அவங்களாம் டக்குன்னு இறந்துருவாங்க. அண்டு அதுவும் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, என்ன தான் ஒரு சில கேரக்டருக்கெலாம் பேக் ஸ்டோரி இருந்தாலும் ரெயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டெலாம் இந்த படத்தில் இருந்தாலும், அந்த ஏலியன் படத்தில் இருக்குல்ல, ஏலியன் 1 and 2, அந்த படத்தில் வர ஒரு சில மெமரபிளான கேரக்டர்ஸ் மாதிரி இதில் இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அண்டு ஸோ அது ஒன்று. அண்டு ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். அண்டு இதில் வந்து ரெயின் மட்டும் தான் கொஞ்சம் மெமரபிளாக இருக்காங்க. அண்டு டேவிட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அண்டு மோஸ்ட்லி இந்த ஆண்ட்ராய்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக பதிவாயிடும். ஸோ அது ஒன்று. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான். அண்டு பேக் ஸ்டோரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாமோ எனக்கு தோணுது. ஸோ இவ்வளோ தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய நெகட்டிவான அந்தளவுக்கு கொஞ்சம் அன்இன்ஸ்பைரிங்காக நிறைய இருந்திருக்கு இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில். எனக்கு முதல் 3 இது பிடிக்கும், அப்புறம் இன்னும் ப்ரொமித்தியஸ்லாம் பிடிக்கும். ஆனால் ஒரு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு அதில். கொஞ்சம் நிறைய ரைட்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் மூவி ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்களே, அவங்கள தவிர்த்து இந்த படம் பிடிக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த மூவி வந்து எல்லா சைஃபை ஃபேன்ஸுக்கும் திருப்திப்படுத்துமான்றது அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய தாட். அண்டு எனக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அண்டு நிறைய ஓகே அவ்வளோதான். அண்டு இன்னொரு விஷயம்னா, நான் ஒன்று கவனித்தேன். இந்த படம் பார்க்கும்போதும் லைட்டாக தோணுச்சு, ஆனால் இப்போது ஒப்பீனியன் கொடுக்கும்போதும் எனக்கு தோணுது. என்னென்னா, இந்த படத்தில் வர நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேறு ஏலியன் மூவியில் நம்ம பார்த்துருப்போம். அது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹால்வேயில் நடக்கிற த்ரெட் எல்லாமே. அண்டு அந்த ஆசிட் வந்து ஃப்ளோட் ஆகுறது வந்து க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அந்த ஏலியனுடைய ஆசிட்டுக்கு ஃப்ளோட் ஆகுறது, அதிலிருந்து ப்ரோட்டாகனிஸ்ட்டும் மற்ற டேவிட் எல்லாமே எஸ்கேப் ஆகுறது. ஸோ அது எல்லாமே க்ரியேட்டிவாக இருந்துச்சு. அண்டு ஆஷ் கேரக்டருடைய ரீஇன்ட்ரடக்ஷன் வந்து செம்மையான பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து எல்லாருமே திருப்திப்படுத்துமான்னு எனக்கு சரியாக தெரில, பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்டாக தான் நான் பார்த்தேன் நான். அண்டு உள்ளே இருக்க அந்த ஷிப்புடைய இமேஜினரி அது எல்லாமே செம்மையாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரைட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான்.
ஓகேவா? என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் வந்து என்னென்னா, இனிமேட்டுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு ஏலியன் மூவி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இமேஜினரியான வேறு ஒரு ப்ராடக்டை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு வேறு ஒரு 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 விஷயம், இந்த கிராவிட்டி ட்ரோன்ஸு வேறு ஒரு இப்போ இதில் கூட கிராவிட்டி சம்மந்தமான நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூமெல்லாம் கிராவிட்டி ஜென்ரேட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி நம்ம வெவ்வேறு விஷயங்கள் நீங்கள் தயார் பண்ணலாம். அண்டு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா கூட. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் வேறு ஒரு டெக்னிக் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். விண்டோஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. விண்டோஸே கொஞ்சம் வேறு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ மோர் க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு வர முடியும். எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆசிட் இருக்குல்ல, ஆசிட் வழியாக இவங்களாம் எஸ்கேப் ஆகுறது ரெயினெல்லாம், அந்த சீனை வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதில் எப்படி க்ரியேட்டிவாக இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மூவிலையும் நீங்கள் க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வேறு ஒரு யூனிவர்ஸை நம்மளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் ஸ்டார் வாரும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு யூனிவர்ஸ் கொண்டு வருவாங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரிப்பீட்டேட்டிவாக ஒரே டிசைன் கொண்டு வர எல்லாமே ரொம்ப ஒரே டிசைன் கிடையாது, பட் நல்லா நல்லா கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளும் பண்ணுவோம். ஓகே, நானும் பண்ணுறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிமு ஏலியன் வச்சு. ஓகே, ஸோ டைம் வந்து 1:41 அண்ட் குட் ஆஃப்டர்நூன். டேட் வந்து March 12 அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, ஹாய் காய்ஸ். இப்போ டைம் வந்து 5:25 அண்டு குட் ஈவினிங். நான் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் டைமில் ஒரு சில விஷயத்தை நான் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் இந்த மறுபடியும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் ஈவில் டெட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் 2013 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் பிரீத் 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டோன்ட் பிரீத் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த படம். செம்ம படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்கே பார்த்தேன்னா வடபழனியில் ஒரு தியேட்டரில் பார்த்தேன். நான் அனிமே பேலஸோடு நினைக்கிறேன். அந்த பேலஸோடு தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது கேர்ள் இன் த ஸ்பைடர் வெப் அந்த படம் நான் பார்க்கல நான். அதுக்கப்புறம் டோன்ட் பிரீத் 2 நான் இன்னும் பார்க்கல நான். அண்ட் லேட்டர் ஸ்டேஜ் தான் பார்ப்பேன். அண்ட் இது வந்து இந்த டோன்ட் பிரீத் 2ல் வந்து இவர் ரைட்டரு. ஸோ இதுதான். அண்டு ஏலியன் ரோமலஸ் வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு படத்தோடைய ஸ்டோரி, இந்த ரோமலஸோடைய விஷயம் வந்து என்னென்னா, ரோமலஸ் வந்து நிறைய நாஸ்டாலஜிக்கலாக நிறைய ஏலியன் பார்ட்டை வந்து டச் பண்ணிட்டு போவோம். அதை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஆக்காமல் கொஞ்சம் சிம்பிளான ஒரு நரேட்டிவாக பண்ணிட்டார். அண்ட் ஆஷோடைய கேரக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து இவரா இல்லை ஏலியன் உடைய டீமா என்ன இதுன்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி கேலோ ஒலிவாரிஸ் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு இந்த ஏலியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த டோர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம் ஏலியன் படத்தில். கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது அந்த சமயத்தில் வந்து டோர் க்ளோஸ் ஆகும். ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் அவங்க டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே என்டர் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனு வந்து ஏலியன் படத்தில் வந்து எப்பயுமே வச்சுருப்பாங்க. இதில் ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான். இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் நல்லா வந்ததுன்னா சினிமாட்டோகிராஃபி அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து ஜேக் ராபர்ட்ஸன். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க.
அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு உலகத்தில் காமிப்பாங்க. அந்த உலகத்தில் வர மியூசிக்குக்கும் அதுக்கப்புறம் மியூசிக்குடைய லாங்குவேஜே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா $80 மில்லியன் பட்ஜெட்டில் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு $350.9 மில்லியன் வசூலாகிருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி இது. ஸோ இதான். அதுக்கப்புறம் பெஞ்சமின் வால்ஃபிஷ் அவரு தான் மியூசிக் டைரக்டரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதான். ஸோ இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனர்லாம் வந்து யாருன்னு எனக்கு தெரில. ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனர். ஒரே ஒரு செகண்ட். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏலியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ஹோட்டுன்னு ஒன்று கான்செப்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியனுடைய ஈவல் காமிக்கிறதுக்கு கூட பண்ணியிருப்பாங்க. அண்டு ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து யாருன்னா நாமன் மார்ஷல். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ஏலியன் வேர்ஸ் இருக்குல்ல, யூனிவர்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் மெட்டீரியல் அது வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து இன்னொரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடமாக இவரே கொஞ்சம் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனாக இவர் ஒரு அருமையான ஒரு லாங்குவேஜில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் அவர் உருவாக்கியிருக்காரு. அண்ட் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு சைஃபையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னா, இந்த ப்ரொடக்ஷன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோஸ்லாம் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ இதான். அதுக்கப்புறம் நிறைய மிஷின்ஸ்லாம் அந்த ஏலியன் மூவியில் வந்து இருக்கும். அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக பண்ணியிருக்காங்க. அண்டு அதே சமயத்தில் இனிமேட்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக அவங்க பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக கம்ப்ளீட்டாக இதுவரை அறிமுகப்படுத்தாத மிஷினை அவங்க அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுவரை பண்ணதும் அந்த ஏலியன் யூனிவர்ஸ்னு ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு மிஷின் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கட்டும். அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும், அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ இதான் கைஸ், டைம் வந்து 5:31 அண்ட் குட் ஈவினிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் அதுவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே. ஸோ இன்னொரு மூவி ஒப்பீனியனோட நம்ம பார்ப்போம். அநேகமாக அடுத்தது வந்து டார்க் டெவில் எபிசோட் 3 வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல அந்த எபிசோடு. ஸோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அதோட ஒப்பீனியன்னு. ஓகே, பை பாய், லவ் யூ. ஓகே, பீஸ். அண்டு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா செம்ம மழை. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் வெயில். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. அண்ட் ஹாட் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்கள். பாய்.